Habakkuk's Two Tables Bible Study, Presentation number 56, 1989 Part 11, Sunday Law Part 3. ஆபகுக்கின் 2 கற்பலகைகளின் வேதாகம பாடத்திலே இது 56வது பிரசன்டேஷன். 1989 பகுதி 11 ஞாயிறு ஆசிரிப் சட்டம் பகுதி 3 பார்க்க இருக்கிறோம். நாம் ஒரு சிறு ஜெபம் செய்து தொடங்குவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளை கிருபையாக எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. சென்ற போன நாட்கள் முழுவதுமாக எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்தீர். இந்த வேளையிலும் தகப்பனே, சத்தியத்தை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரின் உதவியை கொடுத்தலும் தகப்பனே. உம்முடைய வார்த்தை மாத்திரம் என் வாயிலிருந்து புறப்பட கிருபை தரும் பிதாவே. எங்களை சுத்திகரியும் பிதாவே. இதோ பின்மாறி ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது பிதாவே. இந்த பின்மாறியின் அனுபவத்தை நாங்கள் அனைவரும் பெற்றுக்கொள்வதற்கான இந்த வழிவாய்ப்பை நீர் ஏற்படுத்தி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் பிதாவே. இந்த சத்தியங்கள் நாங்கள் சுத்திகரிக்கப்படுவதற்காக எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு இதை படிக்க எங்களுக்கு கிருபை தரும் பிதாவே. இயேசுவிலே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நாம் 1989 என்கிற தீர்க்க தரிசன ஆண்டு 144,000 பேர் அவர்களுடைய வரலாற்றிலே இது ஒரு முக்கியமான ஒரு ஆண்டு. ஏனென்றால் தேவன் 1989 இழந்து போன சத்தியங்களை மறுபடியுமாக சபை கொடுக்க ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஆண்டு. இந்த ஆண்டிலிருந்து ஞாயிறு ஆசிரிப் சட்டம் வர வரைக்கும் தேவன் 144,000 பேரை தெரிந்து கொள்கிறார் என்று நாம் பார்த்தோம். தேவன் இழந்து போன சத்தியத்தை கொடுக்கும் பொழுது இழந்து போன சத்தியத்தை மாத்திரம் கொடுக்காமல் அதிக வெளிச்சத்தை அந்த சத்தியத்தில் வைத்து கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். இதுதான் ட்ரூத் இஸ் ப்ரோக்ரெசிவ். சத்தியம் ஆதாம் காலத்திலிருந்து அறிவித்து கொண்டு வருகிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் சத்தியங்கள் கொடுக்கப்படும் போது பழைய சத்தியமும் கொடுக்கப்படுகிறது. அதை காட்டிலும் அதிக வெளிச்சத்தோடு அந்த பழைய சத்தியங்கள் கொடுக்கப்படுகிறது. அதே மாதிரி சபைக்கு 1840 1844 வரைக்கும் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை உருவாகவில்லை. தேவன் அந்த சபையை உருவாக்கி கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே சபைக்கு அஸ்திபாரமாக சத்தியங்களை கொடுத்தார். அந்த சத்தியங்கள் சபைக்கு ஆதாரமாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த சத்தியங்களை விட்டு நாம் விலகினதினாலே நாம் லவோதிக்கேய சபையாக நாம் மாறினோம். இப்பொழுது அந்த சத்தியங்களை நாம் விட்டுவிட்டோம். மறுபடியுமாக தேவன் 1989 ஆண்டிலே மறுபடியுமாக இந்த இழந்து போன சத்தியங்களை ஒரு கட்டாக கட்டி அதிக வெளிச்சத்தோடு, அம்மையார் எழுதும்போது சூரியனை காட்டிலும் மிக பிரகாசமான இந்த ஒளியை தேவன் சபைக்கு இந்த கடைசி காலத்திலே கடைசி வாய்ப்பாக சபைக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சத்தியங்கள் ஆராயும் பொழுது என்ன நடக்கும் என்றால், நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம், பரிசுத்தமாக்கப்படுகிறோம். இந்த சத்தியம் நம்முடைய இருதயத்திலே வேலை செய்கிறது. நாம் கிறிஸ்துவனுடைய குணாதிசயத்திற்குள்ளாக மாற இந்த சத்தியம் நமக்கு உதவி செய்கிறது. இந்த சத்தியங்களை புரிந்து கொள்கிறவர்கள் 144,000 பேராக சேகரிக்கப்படுவார்கள். இதை படித்து புரிந்து கொண்டு இந்த சத்தியம் யாரையெல்லாம் பரிசுத்தமாகிறதோ இவர்கள் 144,000 பேர். இவர்களை கொண்டு தேவன் உரத்த சத்தத்தை உலகிற்கு அறிவிக்க இருக்கிறார். முதலாவது சத்தம் நடுராத்திரியின் சத்தம். இந்த சத்தம் சபைக்கு மாத்திரமே. சபையிலிருந்து 144,000 பேர் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் மூலியமாக உலகிற்கு உரத்த சத்தம் தேவன் ஞாயிறு ஆசிரிப் சட்டம் அமெரிக்காவில் வந்த பிற்பாடு உலகம் முழுவதற்குமாக சத்தியங்களை அறிவிக்க தேவன் 144,000 பேரை தெரிந்து கொள்ள இருக்கிறார். நாம் இந்த சத்தியங்களை ஆராய்ந்து வருகிறோம். இந்த ஆண்டை குறித்து முக்கியமாக ஞாயிறு ஆசிரிப் சட்டத்தை குறித்து ஆராய்ந்து வருகிறோம். இன்றைக்கு நாம் தானியேல் 11:40 45 எந்த வசனம் பார்க்க இருக்கிறோம் என்றால், 1989 என்கிற ஆண்டு 40ஆம் வசனத்திலே ஆரம்பிக்கிறது என்று நாம் பார்த்தோம். 6 வசனங்கள் இருக்கிறது. இந்த 6 வசனங்கள் தான் சபைக்கு தேவையான சத்தியம். இந்த 6 வசனங்கள் எங்கே நம்மை கொண்டு போய் விடுகிறது என்றால், தானியேல் 12:1. தானியேல் 12:1 உலகம் முழுவதற்குமாக
கிருபையின் காலம் முடிவடைகிற ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்திற்குள்ளாக கொண்டு போய் விடுகிற ஒரு வசனமாக இருக்கிறது. அதற்கு முன்பதாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் தானியேல் 11:40 45. இது கிருபையின் கால முடிவுக்கு நம்மை நடத்துகிறது. வேதாகமத்திலே நாம் தானியேல் புஸ்தகத்தை ஆராயும் பொழுது வெளிப்படுத்தல் புஸ்தகத்தையும் சேர்த்து ஆராய வேண்டும். ஏனென்றால் இது இரண்டும் வேறு வேறு புஸ்தகங்கள் கிடையாது, இது இரண்டும் ஒரே புஸ்தகம் என்று அம்மையார் எழுதியிருக்கிறார்கள். நாம் வேதாகமத்திலே காணும் பொழுது இந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலே பேரலல் ஹிஸ்ட்ரிஸ், தானியேலில் சொல்லப்பட்டது அதே வெளிப்படுத்தல் விசேஷத்திலும் சொல்லப்பட்டிருக்கும். அப்போ தானியேல் 11:40 45 எங்கே இருக்கிறது என்றால் வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே இருக்கிறது. உதாரணத்துக்கு வெளிப்படுத்தல் 13, 14, அதுக்கப்புறம் 16, 17, 18 இந்த அதிகாரங்கள் கடைசி காலத்தை குறித்து விவரமாக நமக்கு பேசுகிறது. பேரலல் ஹிஸ்ட்ரிஸ், தானியேல் 11ஆம் அதிகாரம் கடைசி 6 வசனங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அது கொஞ்சம் விரிவாக்கப்பட்டு எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் இப்பொழுது நான் சொன்ன வெளிப்படுத்தல் 13, 14, 16, 17, 18ஆம் அதிகாரங்களிலே இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தானியேல் 11:40 முடிவு காலத்திலோ வென்றால் தென் திசை ராஜா அவனுடைய முட்டுக்கு நிற்பான், வடதிசை ராஜாவும் ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் அநேக கப்பல்களோடும் சூறைக்காற்றை போல அவனுக்கு விரோதமாய் வருவான். அவன் தேசங்களுக்குள் பிரவேசித்து அவைகளை பிரவாகித்து கடந்து போவான். இங்கே அமெரிக்கா தேசத்தை குறித்து பேசியிருக்கிறார்கள், பிரான்ஸ் தேசத்தை குறித்து பேசியிருக்கிறார்கள், பேப்பசியை குறித்து பேசியிருக்கிறார்கள், சோவியத் யூனியனை குறித்து பேசியிருக்கிறார்கள். இவ்வளவு நாடுகள் இங்கே இருக்கிறது. முக்கியமான 3 வல்லமைகளை இங்கே இந்த வசனத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது ஒன்று சோவியத் யூனியன், இன்னொன்று பேப்பசி, இன்னொன்று அமெரிக்கா. இந்த 3ஐ குறித்து இந்த வசனம் சொல்கிறது. இதே வசனம் எங்கே இருக்கிறது என்றால் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். வெளிப்படுத்தல் இதான் பேரலல் ஹிஸ்ட்ரிஸ். அங்கே சொல்லப்பட்டது தானியேலில் சொல்லப்பட்டது வெளிப்படுத்தலிலும் சொல்லப்பட்டு இருக்கிறது. தானியேல் 11:40 இங்கே வெளிப்படுத்தல் 13:11 இருக்கிறது. பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன், அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புடையதாக இருந்தது, வலு சர்ப்பத்தை போல பேசினது. அப்போ தானியேல் 11:40 அவன் தேசங்களுக்குள் பிரவேசித்து அவைகளை கடந்து போவான் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் என்பது பேப்பசி. இந்த போப் மார்க்கம் அமெரிக்காவின் உதவியோடு அது முதலாம் நாள் தொழுகையை கொண்டு வரும், ஞாயிறாசிரி தொழுகையை கொண்டு வரும். அப்போது இங்கே வெளிப்படுத்தல் 13:11 அது வலு சர்ப்பத்தை போல பேசினது. அமெரிக்கா தேசம் வலு சர்ப்பத்தை போல பேசினது. இது எப்பொழுது பேசும் என்றால் ஞாயிறாசிரி சட்டம் அன்றைக்கு அப்படி பேசும். அப்போ இந்த 2 வசனங்களும் ஒன்றாக இருக்கிறது. 41வது வசனம் ஒரு உதாரணத்துக்கு நாம் பார்த்தோம் என்றால் 41வது வசனம் தெள்ள தெளிவாக இங்கே அமெரிக்காவிலே ஞாயிறாசிரிப்பு சட்டம் வருவதை குறித்து பேசுகிறது. அமெரிக்காவில் மாத்திரம் 2 ஞாயிறாசிரிப்பு சட்டங்கள், 1வது ஞாயிறாசிரிப்பு சட்டம் அமெரிக்காவில் வர இருக்கிறது என்று இங்கே தானியேல் 11:41. இந்த தானியேல் 11:41 எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் வெளிப்படுத்தல் 13:12-13 நாம் வாசிக்கும் போது அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கு ஏதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியின் கொடிகள் வணங்கும்படி செய்தது. இந்த முந்தின மிருகம் சாவுக்கு ஏதுவான காயம் போப் மார்க்கத்துக்கு 1798ஆம் ஆண்டு ஏற்பட்டது. அது சொஸ்தமடைந்த அந்த மிருகத்தை வணங்க வேண்டும் என்று யார் சொல்கிறார்? கள்ள தீர்க்கதரிசி அமெரிக்கா இங்கே சொல்லுகிறது. அப்போது இதெல்லாம் பேரலல் ஹிஸ்ட்ரிஸ். தேவன் வெளிப்படுத்தலில் வைத்திருக்கிறது, தானியேலிலும் புஸ்தகத்திலும் இருக்கிறது என்று. 42வது வசனம் அவன் தேசங்களின் மேல் தன் கையை நீட்டுவான், எகிப்து தேசம் தப்போதில்லை. எகிப்து உலகம் முழுவதற்கும் ஒப்பாக இருக்கிறது. முக்கியமாக யுனைடெட் நேஷன், ஐக்கிய நாடுகள் கூட்டமைப்புக்கு இது ஒரு ஒத்திருக்கிறது. அப்போது எப்பொழுது இந்த காரியம் நடக்கும் என்றால் 14வது வசனம் மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொர்பம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. இது அடுத்து 2வது ஞாயிறாசிரியர் சட்டம். இது உலகம் முழுவதற்குமாக வரக்கூடிய ஞாயிறு ஆசரிப்பு சட்டமாக இருக்கிறது. இது ஒவ்வொரு வசனமும், இதிலிருந்து நம்ம உதாரணத்தை பார்த்தோம், ஒவ்வொரு வசனமும் தானியேலில் 11ஆம் அதிகாரத்தில் இருக்கிற வசனங்கள் அனைத்துமே எங்கே காணப்படுகிறது என்றால் வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே காணப்படுகிறது.
இப்பொழுது நாம் தானியேல் 11:40-45 ஒரு சின்ன ரிவ்யூ பார்ப்போம், இது என்ன படித்தோம் என்று. தானியேல் 11:40 முடிவு காலத்திலோ வென்றால் தென் திசை ராஜா அவனுடைய முற்றுக்கு நிற்பான். தென் திசை ராஜா பிரான்ஸ். யாருக்கு முற்று நிற்கிறார்? வடதிசை ராஜா போப் மார்க்கத்தோடு. அப்பொழுது மிருகத்திற்கு காயம் உண்டானது, சாவுக்கு ஏதுவான காயம். போப் கைது செய்யப்பட்டார் 1798 ஆண்டு. இந்த காயம் எப்பொழுது சொஸ்தமானது என்றால் அதே வருஷத்திலே அதே வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது எப்பொழுது இது சொஸ்தமானது என்று. இந்த காயம் பட்டது 1798. இது எப்பொழுது சொஸ்தமாக ஆரம்பித்தது? மிருகத்துக்கு காயம் சொஸ்தமாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு காலம் இருக்குது, அது எப்பொழுது நிறைவு பெறும் என்கிற ஒரு காலம் இருக்கிறது. முடிவு காலத்திலோ வென்றால் தென் திசை ராஜா அவனுடைய முட்டுக்கு நிற்பான். இங்கே பிரான்ஸ் தேசமானது யாரை கைப்பற்றினது என்றால் போப்பை கைப்பற்றினது. அடுத்து வடதிசை ராஜாவும் ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் அநேக கப்பல்களோடும் சூறைக்காற்றை போல் அவனுக்கு விரோதமாய் வருவான். இங்கே அமெரிக்காவின் துணையை கொண்டு இங்கே என்ன ஆனது என்றால் வடதிசை ராஜா யார்? போப்பு மறுபடியுமாக தென் திசை மீது போகிறார். இப்பொழுது தென் திசை ராஜா யார்? அப்பொழுது பிரான்ஸ். இந்த காலகட்டத்திலே சோவியத் யூனியன். அப்போது சோவியத் யூனியனுக்கு விரோதமாக யார் சென்றார் என்றால் அமெரிக்காவும் இந்த வேட்டிக்கன் சிட்டி போப்பும் செல்கிறார்கள். அப்பொழுது என்ன ஆனது என்றால் அவன் தேசங்களுக்குள் பிரவேசித்து அவர்களை பிரவாத்து கடந்து போவான். இங்கே நாம் பார்க்கும் பொழுது முதலாவதாக போப் வீழ்ச்சியானார், சாவுக்கு எதுவான காயம்பட்டது. அது சொஸ்தம் ஆகப்பட்ட காலம் எது என்றால் தொடங்கின காலம் எது என்றால் 40வது வசனத்திலே அந்த வடதிசை ராஜா மறுபடியுமாக இந்த சோவியத் யூனியனை அழிக்கும் பொழுது. எப்பொழுது சோவியத் யூனியன் அழிந்தது? 1989. அதான் நம்மளுடைய தலைப்பு. அந்த ஆண்டு இந்த சொஸ்தம் மிருகத்துக்கு இந்த காயம் சொஸ்தமாக்கப்பட தொடங்கின ஆண்டு. இதை நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். 41வது வசனத்தில் பார்க்கும் பொழுது அவன் சிங்காரமான தேசத்திலும் வருவான். அவன் யார்? இந்த அவன் போப் மார்க்கம். இந்த போப் என்ன செய்கிறார் என்றால் பேப்பசி சிங்காரமான தேசம். சிங்காரமான தேசம் என்பது அமெரிக்காவை குறிக்கிறது. அப்போது அவன் இந்த போப் மார்க்கம் அமெரிக்காவில் வரும்பொழுது என்ன ஆகும் என்றால் அந்த போப் அமெரிக்காவை பிடித்து கொள்கிறார். அப்பொழுது அநேக தேசங்கள் கவிழ்க்கப்படும். அநேக தேசங்கள் கவிழ்க்கப்படும் என்பது அட்வென்டிசத்தை குறிக்கிறது. 70 அட்வென்டிஸில் அநேக பேர் விழுந்து போவார்கள். ஆனாலும் ஏதோமும் மோவாவும் அம்மோன் புத்திரரில் பிரதானமானவர்களும் அவன் கைக்கு தப்பி போவார்கள். இங்கே இந்த ஞாயிறு ஆசிரிப்பில் இருக்கிற ஜனங்கள் இந்த 1,44,000 பேரை பார்த்து அவன் கைக்கு விடுதலையாகி போவார்கள். இது எப்பொழுது நடக்கும் என்றால் இந்த 41வது வசனம் சிங்காரமான தேசத்தில் வரும்பொழுது, அமெரிக்காவில் முதலாவது ஞாயிறு ஆசிரிப்பு சட்டம் வரும்பொழுது இது நடக்கும். இப்போ 42, 43க்கு நாம் போவோம். அவன் தேசங்களின் மேல் தன் கையை நீட்டுவான், எகிப்து தேசம் தப்புவதில்லை. எகிப்தினுடைய பொன்னும் வெள்ளியுமான ஐஸ்வர்யங்களையும் உச்சிதமான எல்லா வஸ்துக்களையும் ஆண்டு கொள்வான். லீபியரும் எத்தியோப்பியரும் அவனுக்கு பின் செல்லுவார்கள். இங்கே எகிப்துடைய பொன், எகிப்தை குறித்து இங்கே பேசுகிறார்கள். இந்த எகிப்து உலகம் முழுவதற்கும் ஒப்பாக இருக்கிறது. எகிப்து என்பது உலகம் முழுவதற்கும் ஒப்பாக இருக்கிறது. இது நம்ம ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி அம்மையார் ரைட்டிங்ஸ்லேருந்து ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் நாம் வாசிப்போம். Testimonies, Volume 1, 131. Why is it so hard to lead a self-denying, humble life? அநேகருக்கு ஏன் சுயத்தை விட்டு ஒரு தாழ்மையான வாழ்க்கையை வாழ முடியவில்லை என்று இங்கே ஒரு கேள்வி அம்மையார் கேட்கிறார்கள். பிகாஸ் ப்ரொஃபஸ்ட் கிறிஸ்டியன்ஸ் ஆர் நாட் டெட் டு த வேர்ல்ட். ஏனென்றால் கிறிஸ்துவர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்கிறவர்கள் இன்னும் உலகிற்கு அவர்கள் மரிக்கவில்லை. ஆவிக்குரிய ரீதியாக அவர்கள் இன்னும் மரித்தே இருக்கிறார்கள். உலகத்திற்கு இன்னும் மாம்சத்துக்கு இன்னும் அவர்கள் மரிக்கவில்லை. இட் இஸ் ஈஸி லிவிங் ஆஃப்டர் வி ஆர் டெட். நாம் உயிரோடு இருக்கோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம், ஆனால் நாம் மரணித்த ஆவிக்குரிய ரீதியாக இன்னும் மரணித்திருக்கிறோம். பட் மெனி ஆர் லாங்கிங் ஃபார் த லீக்ஸ் அண்ட் ஆனியன்ஸ் ஆஃப் ஈஜிப்ட். அநேகர்
இந்த எகிப்தினுடைய வெள்ளரிக்காய்களையும் வெங்காயங்களையும் விரும்புகிறார்கள் என்று என்னாகும் 11:5 இஸ்ரவேலர்கள் மறுபடியும் எகிப்திற்கு போக தங்களை அவர்கள் ரொம்ப ஆசையாக இருந்தார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அந்த உலகத்தை விட்டு எகிப்தை விட்டு வர விருப்பமில்லை. அதே மாதிரி சபையிலும் அநேகர் இருக்கிறார்கள், அவர்கள் எகிப்தை விட்டு வரமாட்டேங்கிறாங்க. அவர்கள் எகிப்து உலகத்தில் செய்யக்கூடிய காரியங்களை தங்களுக்குள் அவர்கள் செய்கிறார்கள் என்று அம்மையார் எழுதுகிறார்கள். They have a disposition to act and dress much like the world as possible and yet go to heaven. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நான் உலகத்தை போலவே இருக்க வேண்டும், உலகத்தில் எப்படி அவர்கள் ஆடைகளை உடுத்துகிறார்களோ, உலகத்தில் என்ன செய்கிறார்களோ அதே மாதிரி நான் செய்ய வேண்டும், ஆனால் அப்படி செய்தும் நான் பரலோகம் செல்ல வேண்டும் என்று சபையில் இருக்கிறவர்கள் நினைக்கிறார்கள் என்று இந்த ஸ்டேட்மெண்ட்டில் அம்மையார் எழுதியிருக்கிறாங்க. அப்போ எகிப்து என்பது உலகத்தை குறிக்கிறது. எகிப்து என்பது உலகத்தை குறிக்கிறது. அடுத்த ஸ்டேட்மெண்ட் வாசிப்போம். Testimonies Volume 5 2:17-18. I am filled with sadness when I think of our condition as a people. The Lord has not closed heaven to us, but our own course of continual backsliding has separated us from God. எனக்கு நம்முடைய ஜனங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையை பார்க்கும்போது, அவர்கள் நிலைமையை பார்க்கும்போது மிகவும் வருத்தமாக இருக்கிறது என்று அம்மையார் எழுதுகிறார்கள். ஏன் அவர்களுக்கு அந்த வருத்தம் என்றால், தேவன் இந்த பரலோகத்தை அடைக்கவில்லை. ஆனால் எது இந்த பரலோகத்தை அடைக்கிறது என்றால், சபை அது தொடர்ச்சியாக தேவன் கொடுக்கிற சத்தியங்களிலிருந்து தங்களை அகற்றி கொண்டு அது விழுந்து கொண்டே இருக்கிறது. அப்படி விழுகிறதுனால தேவனிடமிருந்து தங்களை தாங்களே பிரித்து கொள்கிறார்கள் என்று இங்கே எழுதுகிறார்கள். Pride, covetousness and love of the world have lived in the heart without fear of banishment or condemnation. பெருமை இருக்கிறது, உலகத்தினுடைய ஆசை, உலகத்தின் மேல் அவர்களுக்கு அன்பு இருக்கிறது. அது தேவனுடைய கோபாக்கினை நம்மேல் செலுத்தும் என்கிற ஒரு பயம் கூட அவர்களுடைய இருதயத்தில் இல்லாமல் அவர்கள் இருக்கிறார்கள் என்று இங்கே டெஸ்டிமோனிஸில் அம்மையார் எழுதுங்க. அப்போது லவ் ஆஃப் த வேர்ல்ட், உலகத்தினுடைய அன்பை குறித்து இங்கே எழுதும் பொழுது, த சர்ச் ஹஸ் டர்ன் பேக் ஃப்ரம் ஃபாலோவிங் கிரைஸ்ட் ஹர் லீடர் அண்ட் ஸ்டெடிலி ரிட்ரீட்டிங் டுவர்ட்ஸ் ஈஜிப்ட். சபை என்ன செய்கிறது என்றால், தேவனிடம் கிறிஸ்துவனிடமிருந்து பிரிந்து எதை நோக்கி செல்கிறது என்றால் எகிப்தை நோக்கி செல்லுகிறது. Have we not been seeking the friendship and applause of the world rather than the presence of Christ and deeper knowledge of His will? இங்கே அவர்கள் எழுதுகிறார்கள், நாம் இந்த சபை எப்படி இருக்கிறது என்றால், இந்த உலகத்திற்கு செல்கிறது, தேவனை விட்டுவிடுகிறது. அவருடைய பிரசன்ஸ், கிறிஸ்துவையும் அவருடைய அறிவையும் அவருடைய சித்தத்தையும் அறிகிறதற்கு தங்களுடைய இருதயத்தை அவர்கள் செலுத்தாமல் இங்கே செலுத்துகிறார்கள் என்றால் உலகத்திற்கு அவர்கள் செலுத்துகிறார்கள். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டிலும் எகிப்து என்பது உலகத்திற்கு ஒப்பாக அம்மையார் பேசுகிறார்கள். மூன்றாவது ஸ்டேட்மெண்ட், சயின்ஸ் ஆஃப் டைம்ஸ், March 6, 1884. Many are not growing strong because they do not take God at His word. ஏன் அநேகர் ஆவிக்குரிய ரீதியாக அவர்கள் ஏன் பலப்பட முடியவில்லை என்றால், அவர்கள் தேவனுடைய வார்த்தையை உள்ளபடி ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார்கள். They are conforming to the world. அவர்கள் இன்னும் உலகத்திலே இருக்கிறார்கள், உலகத்தினுடைய ஆசையிலே அவர்கள் இருக்கிறார்கள், மூழ்கி இருக்கிறார்கள். Every day they pitch their tents nearer to Egypt. அவர்கள் தங்கள் கூடாரங்களை எகிப்திற்கு அருகிலே போட்டுக்கொள்ள விரும்புகிறார்கள் என்று அம்மையார் எழுதுகிறார்கள். When they should encamp a day's march nearer the heavenly Canaan. ஒவ்வொரு நாளும் நாம் பரலோக கானானிற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நடக்க வேண்டும், அதை நோக்கி செல்ல வேண்டும். ஆனால் இன்னும் நம் உலகத்தை விரும்புகிறதுனாலே இங்கே அம்மையார் எகிப்திற்கு அருகிலே நாம் இருக்க விரும்புகிறோம் என்று அம்மையார் எழுதுகிறார்கள். அப்போ எகிப்து என்பது உலகத்திற்கு ஒப்பாக இருக்கிறது. அப்போ முதலாவதாக தீர்க்க தரிசனத்திலே ஞாயிறு ஆசிரியப் சட்டம் முதலாவது அமெரிக்காவில் வரும் என்று 41வது வசனம் தானியேல் 11:41 சொல்கிறது. 42 எகிப்து என்பது உலகம் முழுவதும், அவன் தேசங்களின் மேல் தன் கையை நீட்டுவான். 42வது வசனம், அவன் போப் மார்க்கம் தேசங்களின் மேல், உலகத்தில் இருக்கிற தேசங்கள் மேல் தன் கையை நீட்டுவான். எகிப்து தேசம் தப்போதில்லை, உலகம் முழுவதுமாக அவன் கைக்குள்ளாக போக இருக்கிறது. உதாரணத்திற்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். 6 Testimonies 8, அதாவது Testimonies Volume 6
Page 8. As America, the land of religious liberty, shall unite with papacy in forcing the conscience and compelling men to honor the false Sabbath, the people of every country on the globe will be led to follow her example. அமெரிக்கா முதலாவதாக தங்களுடைய அந்த நாடு ஒரு ரிலீஜியஸ் லிபர்ட்டி, அவர்களுக்கு மத சுதந்திரம் உள்ள ஒரு நாடு தான் அமெரிக்கா. ஆனால் இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் போப்பு மார்க்கத்தோடு இணைந்து தங்களுடைய சிந்தைக்கு எதிராக அவர்கள் செல்லுவார்கள். மனிதர்களையும் அவர்கள் பொய்யான இந்த ஆசரிப்பை தொழுது கொள்வதற்காக அவர்கள் திணிப்பார்கள். இப்படி செய்யும் பொழுது த பீப்புள் ஆஃப் எவ்ரி கண்ட்ரி, மற்ற தேசங்களும் இதை பார்க்கும் பொழுது அவர்கள் தே வில் ஃபாலோ ஹர் எக்ஸாம்பிள். அமெரிக்காவை ஒரு முன்னோடியாக ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கொண்டு இவர்கள் அதை பின்பற்றுவார்கள். ஏனென்றால் அமெரிக்கா அப்பொழுது ஒரு லீடிங் நேஷன், அது இந்த உலகத்தை நடத்தக்கூடிய ஒரு நாடு என்ற ஒரு இடத்திலே அது இருக்கும் என்று இங்கே சொல்லப்படுகிறது. 41வது வசனத்திலே அவன் சிங்காரமான தேசத்திற்குள் வருவான். யார்? அமெரிக்கா. அமெரிக்கா தான் சிங்காரமான தேசம். ஆனால் அநேகர் என்ன போதிப்பார்கள் என்றால் சிங்காரமான தேசம் என்பது செவன் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை என்று போதிப்பார்கள். ஆனால் அது செவன் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை கிடையாது. செவன் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை கடைசி 2 வசனங்கள் 45வது வசனத்திலே சமுத்திரங்களுக்கு இடையில் உள்ள சிங்காரமான பரிசுத்த பர்வத தண்டையில் தன் அரண்மனையாக கூடாரங்களை போடுவான். அப்போது இங்கே பரிசுத்த பர்வதம், சிங்காரமான பரிசுத்த பர்வதம் தான் செவன் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை. சிங்காரமான தேசம் அமெரிக்காவை குறிக்கிறது. ஏனென்றால் தேவன் அமெரிக்காவை தெரிந்து கொண்டார். சிங்காரமான ஒரு தேசமாக சத்தியங்களை கொடுத்து சத்தியங்களை அறிவிக்கிறதற்காக அமெரிக்காவை தேவன் தெரிந்து கொண்டார். அதனால தான் அது சிங்காரமான தேசம். எப்படி எருசலேமை தெரிந்து கொண்டாரோ அதே மாதிரி அமெரிக்காவை தேவன், எப்படி பாலஸ்தீனை தெரிந்து கொண்டாரோ அதே மாதிரி அமெரிக்காவை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த 11:42 எகிப்து உலகம் முழுவதற்கும் குறிக்கிறது. இந்த உலகம் முழுவதும் இந்த சட்டம் வரும் பொழுது அது ஞாயிறு ஆசிரிப்பு சட்டம் அமெரிக்காவில் என்ன கேடு விளைவிக்கிறதோ அதே தான் உலகம் முழுவதுமாக அது நடக்க இருக்கிறது என்று அம்மையார் எழுதுகிறார்கள். டெஸ்டிமோனிஸ் வால்யூம் 6 395. Foreign nations will follow the example of United States. அனைத்து தேசங்களும் யாரோட எக்ஸாம்பிள்? இந்த அமெரிக்காவோட எக்ஸாம்பிளில் ஒரு உதாரணமாக அவர்களை பின்பற்றுவார்கள். Though she leads out, yet the same crisis will come upon our people in all parts of the world. என்னதான் அமெரிக்கா தேசம் உலகம் முழுவதுமாக அது வழி நடத்தினாலும் சேம் கிரைசிஸ், எந்த பிரச்சனை அவர்கள் தங்களுடைய தேசங்களில் கொண்டு வருகிறார்களோ அதே பிரச்சனை எங்கே நீடிக்கும் என்றால், இங்கே நாம் பார்க்கும் பொழுது உலகம் முழுவதுமாக அவர்கள் இந்த பிரச்சனையை கொண்டு வருவார்கள். இதே பிரச்சனை அவங்க என்னென்ன சட்டங்களை அமெரிக்காவில் விடுகிறார்களோ அது உலகம் முழுவதுமாக அதே இக்கட்டான காலம் வர இருக்கிறது என்று இங்கே இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு விளக்குகிறது. வெளிப்படுத்தல் 13:14 இதை குறித்து பேசும் பொழுது மறுபடியுமாக வாசிப்போம். வெளிப்படுத்தல் 13:14. மிருகத்துக்கு முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்துக்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. முதலாவதாக இந்த மிருகத்துக்கு முன்பதாக அற்புதங்களை செய்யும்படிக்கு தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே முதலாவதாக இங்கே நாம் பார்க்கிறோம், அமெரிக்கா இந்த போப்புக்கு முதலாவதாக தங்கள் அதிகாரத்தை கொடுக்க வேண்டும். தங்கள் அதிகாரத்தை போப்புக்கு கொடுத்தால் ஒழிய போப்புனால இந்த சட்டத்தை பிறப்பிக்க முடியாது. நாம் அனைவருக்கும் தெரியும், யார் வேண்டுமானாலும் பில்ஸ் என்கிற வார்த்தை இருக்கிறது. யார் வேண்டுமானாலும் இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்ல முடியும். ஆனால் யார் சட்டத்தை அமல்படுத்த முடியும் என்றால் அவர்களுக்கு வல்லமை இருக்க வேண்டும். அனைவருமே உலக வல்லமைகள் அந்த வல்லமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் அந்த அத்தாரிட்டியை ஏற்றுக்கொண்டால் ஒழிய அது ஒரு சட்டமாக மாறாது. அநேகர் இதை கொண்டு வர வேண்டும் என்று சொல்ல முடியும். ஆனால் அது எப்பொழுது மாறும் என்றால் எப்பொழுது வல்லமை கைக்கு வருகிறதோ அப்பொழுது தான் இது நடக்கும்.
இந்த 12வது வசனம் 13:12 அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பதாக நடப்பித்தது. முதலாவதாக அமெரிக்கா இந்த வல்லமையை அவர்கள் கொடுக்கறதுனால அமெரிக்காவில் மாத்திரமே அவர்களுக்கு அந்த போப்புக்கு அந்த அதிகாரம் முதலாவது அவருக்கு வருகிறது. அதன் பின்பதாக இந்த 14 வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஒரு ஸ்வரூபம் பூமியின் குடிகள் யாவருமே இதை பண்ண வேண்டும் என்று அமெரிக்கா சொல்கிறது. அப்படி என்றால் அமெரிக்கா என்ன செய்யும் என்றால், அவர்கள் இப்போ ஐக்கிய நாடு கூட்டமைப்பு இருக்கிறது. அந்த ஐக்கிய நாடு கூட்டமைப்பிலே இவர்கள் முதன்மையாக இவர்கள் இருப்பார்கள். அந்த ஐக்கிய நாடு கூட்டமைப்பில் அமெரிக்கா ஒரு நாடு. அப்போது இந்த அமெரிக்கா ஐக்கிய நாடுகளிடம் சென்று உலகம் முழுவதுமாக இந்த சட்டத்தை, எங்களுடைய நாட்டில் இருக்கிற இந்த சட்டத்தை உலகம் முழுவதுமாக இது கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் சொல்லுவார்கள். இப்படி சொல்லுகிறதுனால ஐக்கிய நாடு கூட்டமைப்பு என்ன செய்யும் என்றால், இந்த ஐக்கிய நாடுகள் தங்களுடைய வல்லமையை எப்படி அமெரிக்கா கொடுத்ததோ அதே மாதிரி இந்த ஐக்கிய நாடுகள் தங்களுடைய வல்லமையை போப் மார்க்கத்திற்கு கொடுப்பார்கள். இது எப்பொழுது நடக்க இருக்கிறது என்று தீர்க்க தரிசனத்திலே தேவன் எப்படி இதை விளக்கி இருக்கிறார் என்று ஏசாயா 23ஆம் அதிகாரத்துக்கு நாம் செல்வோம். ஏசாயா 23ஆம் அதிகாரம் 15-17 நான் முதலாவது வாசிக்கிறேன். அக்காலத்திலே தீரு ஒரு ராஜாவினுடைய நாட்களின்படி 70 வருஷம் மறக்கப்பட்டிருக்கும். 70 வருஷங்களின் முடிவிலே தீருவுக்கு சம்பவிப்பது வேசியின் பாடலுக்கு சமானமாயிருக்கும். மறக்கப்பட்ட வேசியே, நீ வீணையை எடுத்து நகரத்தை சுற்றி திரி, நீ நினைக்கப்படும்படி அதை இனிதாக வாசித்து பல பாட்டுகளை பாடு. 70 வருஷங்களின் முடிவிலே கர்த்தர் வந்து தீருவை சந்திப்பார். அப்பொழுது அது தன் பணயத்திற்கு திரும்பி வந்து பூமியில் உள்ள சகல ராஜ்யங்களோடும் வேசித்தனம் பண்ணும். இங்கே தீரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீரு என்பது நாம் அனைவருக்கும் தெரியும், சாத்தானை குறிக்கிறது. ஆனால் இங்கே முக்கியமாக தீரு சாத்தானுடைய அந்த அதிகாரம். இந்த சாத்தானுடைய அதிகாரம் எங்கே இருக்குது என்றால் போப் இடம் இது கடைசி காலத்தில் வெளிப்படும். அப்போது சாத்தானுடைய பிரதிநிதியாக போப் மார்க்கம் இருக்கிறது, போப் இருக்கிறார். அப்போ அக்காலத்தில் தீரு பேப்பசி. அக்காலத்திலே இந்த பேப்பசி என்ன செய்கிறது என்றால், ஒரு ராஜாவுடைய நாட்களின்படி 70 வருஷம் மறக்கப்பட்டிருக்கும். ஒரு ராஜாவின் நாட்களின்படி 70 வருஷம் மறக்கப்பட்டிருக்கும். 1844க்கு பிற்பாடு தீர்க்க தரிசனம் கிடையாது. தீர்க்க தரிசனம் டைம் ப்ராஃபசிக்ஸ் கிடையாது. 70 வருஷம் இங்கே சொல்லப்படுகிறது. சிம்பாலிக்காக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 70 வருஷம் எதை குறிக்கிறது என்றால் மறக்கப்பட்ட 70 வருஷம். இந்த மறக்கப்பட்ட 70 வருஷம் எதை குறிக்கிறது என்றால், அமெரிக்கா எப்பொழுது இந்த ஹிஸ்ட்ரிக்குள்ளாக வந்தது, வரலாற்றுக்குள்ளாக வந்ததுன்னா இங்கே பாருங்கள், அக்காலத்தில் தீரு பேப்பசி ஒரு ராஜாவுடைய நாட்களின்படி. ஒரு ராஜாவுடைய நாட்கள் என்பது அமெரிக்கா தேசத்தை குறிக்கிறது. அப்போ அமெரிக்கா 1798 வந்தது. அதே ஆண்டு என்ன ஆனது என்றால் இந்த போப் மார்க்கம் மறக்கப்பட்டது. 1798 சாவுக்கு ஏதுவான காயம் ஆனது. அக்காலத்திலே பேப்பசி ஒரு ராஜாவுடைய நாட்களின்படி, இந்த அமெரிக்கா வரலாற்றுக்குள்ளாக வந்த நாட்களின்படி 70 வருஷம் மறக்கப்பட்டிருக்கும். எப்படி 538 1798 வரைக்கும் அது செய்த கொடிய விஷயங்கள் அனைத்தும் நமக்கு தெரியும். அந்த விஷயங்கள் எல்லாம் மறக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது. ஏனென்றால் அந்த வேசிக்கு அந்த காயம் இன்னும் ஆறப்படவில்லை. 70 வருஷங்களின் முடிவிலே தீருவுக்கு சம்பவிப்பது வேசியின் பாடலுக்கு சமானமாய் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் என்றால், இந்த 1798க்கு அப்புறம் எப்பொழுது இந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது? 1989ஆம் ஆண்டு. அந்த காலத்திலிருந்து நியாயராசிரிப் சட்டம் உலகம் முழுவதற்குமாக வந்து தீருவதுதான் 70 ஆண்டுகளுடைய காலம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேசி மறக்கப்பட்ட காலம் என்று என்னவென்றால் 1798 இந்த கடைசி உலகம் முடிவு வரைக்குமான இருக்கிற அந்த காலங்கள் இந்த 70 வருட காலங்கள். ஏனென்றால் தன்னுடைய ஆட்சி அது விட்டுவிட்டது. மறக்கப்பட்ட வேசியை 16வது வசனம், மறக்கப்பட்ட வேசியே, நீ வீணையை எடுத்து நகரத்தை சுற்றித்திரி, நீ நினைக்கப்படும்படி அதை இனிதாக வாசித்து பல பாட்டுகளை பாடு. இங்கே இந்த வேசி பாட்டுகளை பாடுகிறது. இந்த பாட்டுகளை பாடுகிறது என்பது ஒர்க் ஆஃப் பேப்பசி. பேப்பசி 1989 இந்த உலகத்தை பிடிக்க ஆரம்பித்தது.
இந்த நியாயப்பிரமாண சட்டம் உலகம் முழுவதற்குமாக வர இருக்கிறது. அது வரைக்கும் இது தன்னுடைய பாட்டை பாடிக்கொண்டே இருக்கும், தன்னுடைய வேலையை செய்து கொண்டே இருக்கும். இப்பொழுது போர் நடக்கிறது, உலகம் முழுவதுமாக போர் இருக்கிறது. இது அனைத்துக்கும் பின்பதாக இருக்கக்கூடிய வல்லமை என்னவென்றால் இந்த வேசி வல்லமை. இது எங்கே உலகத்தை கொண்டு செல்கிறது என்றால் உலகம் முழுவதுமாக அந்த நியாயப்பிரமாண சட்டத்தை ஏற்றுக்கொள்ளும்படி இது செய்கிறது. அப்போ அந்த 70 வருடங்களுடைய முடிவு, 70 வருடங்களுடைய முடிவு உலகம் முழுவதும் எப்பொழுது இந்த நியாயப்பிரமாண சட்டம் வருமோ அதை குறித்து பேசுகிறது. அப்போது 17வது வசனம், 70 வருஷங்களின் முடிவிலே கர்த்தர் தீர்வை சந்திப்பார், அப்பொழுது அது தன் பணையத்திற்கு திரும்பி பூமியில் உள்ள சகல ராஜ்யங்களோடும் வேசித்தனம் பண்ணும். பூமியில் இருக்க மொத்த ராஜ்யங்களோடும் அந்த 70 வருஷ கால முடிவிலே எப்படி 1260 வருஷம் என்னென்ன பாவங்களை அது செய்ததோ அது மறுபடியுமாக நடக்க இருக்கிறது. ஹிஸ்ட்ரி இஸ் ரிப்பீட்டிங். இது மறுபடியுமாக இந்த காரியங்களை செய்கிறது. இதான் இந்த 70 வருட காலம். 70 வருட காலம் என்பது அது மறக்கப்பட்டிருக்கிறது. இந்த அவர்கள் செய்த வேசித்தனத்தை அவர்கள் மறைத்திருக்கிறார்கள். அந்த வேசியை அநேகர் மறந்து இருக்கிறார்கள். அது மறுபடியுமாக தன்னுடைய காரியங்களை செய்ய இருக்கிறது. இது செய்ய வேண்டுமென்றால் அதற்கு வல்லமை வேண்டும். அப்போ முதலாவது அமெரிக்கா வல்லமை கொடுக்கிறது. அதுக்கப்புறம் உலகம் முழுவதுமாக வர வேண்டும் என்றால் இந்த ஐக்கிய நாடுகள் கூட்டமைப்பு தங்கள் வல்லமையை இந்த போப் மார்க்கத்திற்கு கொடுக்கிறது. நாம் வெளிப்படுத்தல் 17:10 நாம் வாசிப்போம். இது நமக்கு புரிய வரும். 17:10, அவைகள் 7 ராஜ்யங்களாம். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள், ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். இருந்ததும் இராததுமாகிய மிருகமே 8ஆவதானவனும் வேலியிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாய் இருக்கிறான். இங்கே 7 ராஜாக்கள் இருக்கிறார்கள், 8வது ஒருவன் வர வேண்டும். இந்த 8 ராஜ்யங்கள் யார் என்று நாம் இப்போ தெளிவாக ஆராய இருக்கிறோம். அடுத்த ஸ்லைடில் பார்ப்பீங்க. இதுதான் 8 ராஜ்யங்கள். அநேகர் சபையிலே இப்பொழுது தவறாக போதித்து கொண்டிருக்கிறார்கள். என்ன தவறான போதித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் 7 ராஜாக்கள் 7 ராஜ்யங்களை அவர்கள் கணக்கிடும் பொழுது எங்கேருந்து ஆரம்பிக்கிறார்கள் என்றால் அசிரியாவிலிருந்து ஆரம்பிப்பார்கள், அல்லது எகிப்து தேசத்தினுடைய அந்த ஆதிக்கத்திலிருந்து ஆரம்பிப்பார்கள். எகிப்து அசிரியா என்று வருவார்கள், அப்பொழுதுதான் கணக்கு வரும் என்று அவர்கள் அப்படி செய்கிறார்கள். ஆனால் அம்மையார் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அம்மையாருடைய புஸ்தகத்தை வாசித்து அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்களோ அதன்படி தான் நாம் செல்ல வேண்டும். அப்போது இந்த 8 ராஜ்யங்கள் என்னவென்று நாம் பார்ப்போம். முதலாவது பாபிலோன். முதலாவது எங்கே ஆரம்பிக்கிறது? பாபிலோன். அடுத்து மீடோ பெர்சியா, மேதிய பெர்சியா ராஜ்யம். அடுத்து கிரேக். அடுத்து ரோம் 2ஆக பிரிக்கிறது, பேப்பல் ரோம் அப்புறம் பேகன் ரோம் என்று. அப்போ இங்கே முதலாவது ரோம், 4ஆவதாக ரோம் இருக்கிறது, அது பேகன் ரோம், அந்நியான ரோம். 5வது போப் மார்க்கம், பேப்பல் ரோம், 1260 வருடம். இப்போ அந்த வேசி 1260 வருடம் அவர்கள் அரசாண்டார்கள். 70 வருடம் மறக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதுக்கு அப்புறம் யார் வருகிறார்? அமெரிக்கா வருகிறார்கள். அமெரிக்கா வருகிறது 1798. போப் மார்க்கம் எப்பொழுது முடிகிறது? 1798 அவர்கள் முடிகிறார்கள். அமெரிக்கா இப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவுக்கு அடுத்து யுனைடெட் நேஷன், ஐக்கிய நாடுகள் மறுபடியுமாக வர இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் வந்திருக்கு. அப்புறம் யார் வர இருக்கிறார்கள் என்றால் மறுபடியுமாக இந்த 8ஆவதானவனை குறித்து 11வது வசனம் 17-11 இருந்ததும் இராததுமாகிய மிருகம். இருந்ததும் பேப்பல் ரோம் 5வது ராஜ்யம். இருந்ததும் இராததுமாகிய ராஜ்யமே 8ஆவதானவன். மறுபடியுமாக இந்த போப் மார்க்கம் வர இருக்கிறது. இதான் 8 நாடுகள். இந்த 8 ராஜ்யங்களை குறித்து வேதாகமம் நமக்கு விளக்குகிறது. இது அம்மையார் எழுதியிருக்கிறாங்க பாருங்க. எஜுகேஷன் 179. The crown removed from Israel passed successively to the kingdoms of Babylon, Medo-Persia, Greece and Rome. இங்கே இஸ்ரவேலிடமிருந்து அந்த கிரீடத்தை தேவன் பறித்தார். அது அவர்களை தேவன் அடிமைத்தனத்திற்குள்ளாக கொடுத்தார். யாருக்கீழாக இந்த ராஜ்யங்கள் வருகிறது என்று தீர்க்கதரிசன அடிப்படையில் அம்மையார் எழுதியிருக்கிறார்கள். பாபிலோனிலிருந்து ஆரம்பிக்கிறார்கள். அப்போ பாபிலோனிலிருந்து இது நாம் இந்த ராஜ்யங்களை ஆரம்பிக்க வேண்டும். யாரெல்லாம் அசிரியாவிலிருந்து ஆரம்பிக்கிறார்களோ, யாரெல்லாம் எகிப்திலிருந்து ஆரம்பிக்கிறார்களோ அவர்கள் ஒரு ராங் இன்டர்பிரிட்டேஷன், தவறாக வேதத்தை ஆராய்கிற ஒரு முறையை
புரொட்டஸ்டன்ட் சபைகளிலிருந்தும் இந்த வேதாகமத்தை ஆராய்ச்சி செய்து எழுதுகிற இந்த போதகர்களிடமிருந்தும் தியாலஜிஸ்டிருந்தும் அவர்கள் பெற்றுக்கொண்டதே ஒழிய பைபிள் ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸிலிருந்து நமக்கு வந்த ஒரு சத்தியம் அது கிடையாது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இந்த அதிகாரம் அவர்களுக்கு அமெரிக்கா கொடுத்து விட்ட பிற்பாடு என்ன ஆகும் என்று பாருங்கள். 12வது வசனம் 17, வெளிப்படுத்தல் 17:12. நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். 10 நாடுகள் கூட்டமைப்பு UN. இந்த 10 நாடுகள் கூட்டமைப்பு UN என்று நமக்கு தெரியும். இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இன்னும் இந்த ஐக்கிய நாடுகள் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே 1 மணி நேரமளவும் ராஜாக்களை போல் அதிகாரம் பெற்றுக்கொள்கிறார்கள். தீர்க்க தரிசனத்திலே இந்த 1 மணி நேரம் என்பது அம்மையாருடைய ரைட்டிங்ஸில் நாம் படித்தோம், இதற்கு முன்பதாக படித்திருக்கிறோம். இது என்னத்தை குறிக்கிறது என்றால் ஞாயிறு ஆசரிப்பு சட்டம். ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்திலிருந்து க்ளோஸ் ஆஃப் ப்ரொபேஷன், கிருபையின் காலத்துடைய முடிவு வரைக்கும் இவர்கள் 1 மணி நேரம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். 1 மணி நேரம் அளவும் இவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது என்றால் UN இந்த தங்களுடைய அதிகாரத்தை ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வந்த பிற்பாடு, உலகம் முழுவதுமாக வந்த பிற்பாடு, அது கிருபையின் கால முடிவு வரைக்கும் தங்கள் அதிகாரத்தை போப் மார்க்கத்திற்கு கொடுக்கிறது. அப்பொழுது உலகத்தில் இருக்கிற ராஜ்யங்கள் அனைத்துக்குமே யார் தலையாக மாறுகிறார்? இந்த வேசி ஒரு தலையாக மாறுகிறது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். தானியேல் 11:40வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது இந்த காரியங்களை நாம் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். தானியேல் 11:40 எப்படி UN இந்த ஐக்கிய நாடுகள் கூட்டமைப்பு இந்த கடைசி காலத்திலே வேதாகமத்திலே தானியேல் புஸ்தகத்திலே எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம தெளிவாக 10 ராஜாக்கள் என்று வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே தானியேல் புஸ்தகத்தில் நம்ம இதை ஆராய வேண்டும். தானியேல் 11:40 நாம் செல்லும் பொழுது முதலாவது இந்த காரியங்கள் என்ற 11ஆம் அதிகாரத்தில் வடதிசை ராஜா தென் திசை ராஜாவுக்கு போர் நடந்து கொண்டே இருக்கிறது. வடதிசை தென் திசை, வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யம், நார்த் கிங் சவுத் கிங், இந்த 2 ராஜாக்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். தானியேல் 11:40 முதலாவதாக பிரான்ஸ் என்பது சவுத் கிங், தென் திசை. வடதிசை போப் மார்க்கம் தான் இருக்கிறது என்று நமக்கு தெரியும். போப் மார்க்கம் 1798 பிரான்ஸ் தென் திசை தேசம், தென் ராஜா. இந்த போப் மார்க்கம் வடதிசை ராஜா. அது 1989 நம்மளுடைய முடிவு காலத்துக்கு வரும் பொழுது அங்கே என்ன ஆனது என்றால் வடதிசை ராஜா போப் மார்க்கமாக தான் இருக்கிறார்கள். தென் திசை ராஜா யார்? அப்பொழுது சோவியத் யூனியனாக பிரான்சிலிருந்து சோவியத் யூனியனாக மாறுகிறது என்று நாம் படித்தோம். அப்போது தென் திசை ராஜா 11:40 வசனத்திலே யாராக மாறி விடுகிறார்கள்? சோவியத் யூனியனாக மாறி விடுகிறார்கள். நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் சோவியத் யூனியன் இப்பொழுது அழிந்து விட்டது. இப்பொழுது நாம் கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது யார் தென் திசை ராஜா? வடதிசை ராஜா போப் மார்க்கம் என்று நமக்கு தெரியும். சிங்காரமான தேசம் அமெரிக்கா. இங்கே குதிரைகள், குதிரை வீரர்கள், இந்த மிலிட்ரி ஸ்ட்ரென்த், எக்கனாமிக் பவர் எல்லாம் அமெரிக்காவை குறிக்கிறது. தென் திசை ராஜா யார் என்றால் ரஷ்யா. தென் திசை ராஜா இப்பொழுது ரஷ்யா. இப்பொழுது ரஷ்யா என்ன ஆகும் என்றால் ரஷ்யா அழிந்துவிடும். ரஷ்யாவுடைய வல்லமை இப்பொழுது போகும். ரஷ்யாவுக்கு வல்லமை சென்ற பிற்பாடு இந்த தென் திசை ராஜாவாக UN மாறும், ஐக்கிய நாடுகள் மாறும். முதலாவதாக பிரான்ஸ் தேசம் இருந்தது, அதுக்கப்புறம் சோவியத் யூனியன், அதுக்கப்புறம் நாம் பார்க்கும் பொழுது ரஷ்யாவாக இருக்கிறது. ரஷ்யா போய்விட்டு அழிந்துவிடும். அதுக்கப்புறம் ஐக்கிய நாடுகள் வரும். தென் திசை ராஜா, இந்த தென் திசை ராஜா தான் UN. இந்த UN அதாவது ஐக்கிய நாடுகள் அப்பொழுது தென் திசை ராஜாவாக இவர்கள் மாறுவார்கள். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அமெரிக்கா தேசம் உலகத்தை இந்த போப் மார்க்கத்தை கொண்டு அப்படியே வழி நடத்துகிற மாதிரி நமக்கு காட்சி இருக்கிறது. எங்கே? வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம். ஆனால் வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்துக்கு நாம் வரும்பொழுது 10 நாடுகள் கூட்டமைப்பாக மாறுகிறது, UN ஆக மாறுகிறது. இதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த தானியேல் 11ஆம்
அதிகாரம் கடைசி 6 வசனங்களிலே இந்த 2 ராஜ்யங்கள், வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்திலே உலகத்தை யார் ஆட்சி செய்கிறார், யார் மூலியமாக இந்த போப் நடத்துகிறது என்றால் அமெரிக்கா மூலியமாக. அடுத்து நாம் பார்க்கும்போது 17ஆம் அதிகாரத்துக்கு நாம் வந்துவிட்ட பிற்பாடு இங்கே ஐக்கிய நாடுகள் மூலியமாக இந்த போப் மார்க்கம் உலகத்தை நடத்துகிறது. தானியேல் 11:2-3 வாசிப்போம். இங்கே மேதோ பெர்சியா ராஜ்யத்தை குறித்து பேசும் பொழுது, இப்பொழுது நான் மெய்யான செய்தியை உனக்கு அறிவிப்பேன். இதோ இன்னும் 3 ராஜாக்கள் பெர்சியாவில் எழும்புவார்கள். அதன் பின்பு 4ஆம் ராஜாவாய் இருப்பவன் எல்லாரிலும் மிக மகா ஐஸ்வர்ய சம்பனாகி தன் ஐஸ்வர்யத்தினால் பலங்கொண்டு கிரேக்கு ராஜ்யத்திற்கு விரோதமாய் சகலரையும் எழுப்பிவிடுவான். மீடோ பெர்சியா, மேதிய பெர்சியா 2 ராஜ்யங்கள் ஒன்றாக ஆட்சி செய்கிறது. அப்போ அமெரிக்கா தேசத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் ரிபப்ளிக்கனிசம் ஒரு சைடு, புரொட்டஸ்டன்டிசம், இந்த இரண்டு தான் அவர்களுடைய நாட்டிற்குரிய ஒரு வல்லமை. அப்போ மேதிய பெர்சியா என்பது எதை குறிக்கிறது என்றால் அமெரிக்கா தேசத்தை குறிக்கிறது. இந்த அமெரிக்கா தேசத்தை குறித்து பேசும் பொழுது தானியேல் 11:2 மீதோ பெர்சியா என்பது அமெரிக்காவை குறிக்கிறது. 3 ராஜாக்கள் இருந்தார்கள், 4ஆவதாக ஒருத்தன் வர வேண்டும் என்று. இப்போ அமெரிக்காவிலே டெமோக்ராட் பிரசிடென்ட்ஸ் என்று இருக்கிறார்கள். டெமோக்ராட் பிரசிடென்ட்ஸ், ரிபப்ளிக்கன் பிரசிடென்ட், 2 பிரசிடென்ட்டுகள். ரிபப்ளிக்கன் பிரசிடென்ட்ஸை நம்ம எடுக்கும் பொழுது கரெக்டாக 19 பிரசிடென்ட்ஸ் நமக்கு வருகிறார்கள். ரிபப்ளிக்கன் பிரசிடென்ட்ஸ் 19. அப்போது கடைசியிலே 4 ராஜாக்கள் இருக்கிறார்கள். 3 ராஜாக்களுக்கு பிற்பதாக 4ஆம் ராஜா வருகிறார். அந்த 4ஆம் ராஜா அந்த 3 ராஜாக்களை காட்டிலும் பலவான் ஆகிறார். அப்போ இந்த 3 ராஜாக்கள் யார் என்று பார்க்கும் பொழுது இங்கே ரொனால்ட் ரீகன்லேருந்து ஆரம்பிக்குது. ரொனால்ட் ரீகன், ஜார்ஜ் H.W. புஷ், ஜார்ஜ் புஷ், இவர்கள் 3 பேரும் போய்விடுகிறார்கள். 4ஆவது ராஜா, கடைசி ராஜா யார் என்றால் இங்கே நாம் பார்க்கிறோம் ட்ரம்ப். இந்த உலகத்தினுடைய கடைசி அதிபதி அந்த அமெரிக்காவுக்கு ட்ரம்ப். இந்த ட்ரம்ப் தான் ரிபப்ளிக்கன் பிரசிடென்ட். இவர் என்ன செய்கிறார் என்றால் இங்கே அமெரிக்காவை கைப்பற்றி வருகிறார். அமெரிக்காவில் இருக்கிறார். அமெரிக்காவில் நியாயராசிரியர் சட்டம் கொண்டு வருகிறார். இப்படி இவர் வந்து பிற்பாடு இவர் என்ன செய்கிறார் என்றால் கிரேக்கு ராஜ்யத்திற்கு விரோதமாக போகிறார். கிரேக்கு ராஜ்யம். இந்த கிரேக்கு ராஜ்யம் எதை குறிக்கிறது என்றால் UN, அடுத்த ராஜ்யம். போப்புக்கு அடுத்த ராஜ்யம் என்னவென்றால் இந்த UN. இப்போ வசனம் 3 பாருங்க. ஆனாலும் பராக்கிரம் உள்ள ஒரு ராஜா எழும்பி பிரபலமாய் ஆண்டு தனக்கு இஷ்டமானபடி செய்வான். இது அடுத்த ராஜா எழும்புகிறார். இங்கே அடுத்த ராஜா எழும்புகிறார். இந்த ராஜா என்ன செய்கிறார் என்றால் பிரபலமாய் ஆண்டு தனக்கு இஷ்டமானபடி செய்கிறார். இந்த வசனம் வந்து அலெக்சாண்டரை குறிக்கிறது என்று நம்ம அனைவருக்கும் தெரியும். கிரேக்க ராஜ்யம் அலெக்சாண்டரை குறிக்கிறது. ஆனால் இங்கே தீர்க்க தரிசனத்தில் நம்ம இங்கே பார்க்கும் பொழுது 2ஆவது வசனத்தில் ட்ரம்ப் தான் 4ஆவது ராஜாவாக இருக்கிறார். அவர் மிக பயங்கரமானவராக காணப்படுகிறார், ஐஸ்வர்யனாக காணப்படுகிறார். இவர் என்ன செய்கிறார் என்றால் எப்பொழுது தங்களுக்கு வல்லமை வந்ததோ இவர் ஐக்கிய நாடுகளிடம் சென்று அந்த வல்லமையை போப்புக்கு கொடுக்க சொல்கிறார். அப்போது ஐக்கிய நாடுகள் எப்படி இந்த வல்லமையை கொடுக்கிறதோ அப்பொழுது ட்ரம்ப் என்ன செய்கிறார் என்றால் ஐக்கிய நாடுகளையும் கைப்பற்றி கொள்கிறார். அப்போது இங்கே 2ஆம் வசனத்திலே மீதோ பெர்சிய ராஜாவும் ட்ரம்ப் தான். 3ஆவது வசனத்திலே ஐக்கிய நாடுகளினுடைய ராஜாவும் ட்ரம்ப் தான் இதை ஆட்சி செய்ய இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அநேகர் இப்பொழுது சபையிலே பொய்யான ஒரு தீர்க்க தரிசனம் என்னவென்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் ட்ரம்ப் வந்து இப்பொழுது மரணித்து விடுவார். அதுக்கப்புறம் அவங்களுடைய அவங்க பையன் வருவாங்க. அந்த பையன்தான், அவருடைய குமாரன் தான் வழி நடத்துவார், இந்த நியாயராசிரியர் சட்டம் கொண்டு வருவார், பிரசிடெண்ட்டாக இருப்பார் என்று சொல்கிறார். இது ஒரு பொய்யான ஒரு தீர்க்க தரிசனம் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தல் 17 12 வசனம், நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களும். இந்த 10 ராஜாக்கள் 10 ராஜாக்களாம். இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் என்ன பெறவில்லை? ராஜ்யம் பெறவில்லை. 10 நாடு இருக்கிறது. 10 நாடுகளிலே இவர்கள் ராஜ்யம் பெறவில்லை. ராஜ்யம் என்பது சிங்குலர் வேர்டு என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிங்குலர் ராஜ்யங்கள் பெறவில்லை. 10 நாடுகளும் ஆள மாட்டார்கள். இவர்கள் இன்னும் ராஜ்யத்தை, உலகத்தை இன்னும் பெறவில்லை. அப்படி பெற வேண்டும் என்றால் அந்த UNலே ஒரு நாடு தான் தலைமையாக இருக்க வேண்டும். அந்த நாடு யாராக மாறும்? அமெரிக்காவாக மாறும். அப்போ UN ஐக்கிய நாடுகளாக இருந்தாலும் ஐக்கிய நாடுகள் யார் ஆளுவார் என்றால்
ட்ரம்ப் தான் ஆளுவார். அமெரிக்கா தான் ஐக்கிய நாடுகளிலும் ஒரு லீட், அவர்கள் தான் வழி நடத்துவார்கள் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். Testimonies to Ministers 38. Kings and rulers and governors have placed upon themselves the brand of Antichrist and are presented as the dragon who goes to make war with the saints. இங்கே பூமியின் ராஜாக்கள், பூமியில் இருக்கிற செல்வந்தர்கள் யாவரும் தங்களுடைய கரத்தை யாருக்கு நீட்டுகிறார்கள்? அந்தி கிறிஸ்துவுக்கு, போப்புக்கு அவர்கள் நீட்டி விடுகிறார்கள். போப் மார்க்கத்துக்கு நீட்டி விடுகிறனால they are represented as dragon, வலு சர்ப்பம். வலு சர்ப்பம் ஒரு பக்கத்தில் சாத்தானை குறிக்கிறது, கடைசி காலத்திலே வலு சர்ப்பம் யாரை குறிக்கிறது? யுனைடெட் நேஷன், ஐக்கிய நாடுகளை குறிக்கிறது. உதாரணத்திற்கு இதுதான் 3-fold யூனியன், 3 கூட்டமைப்புகள் என்று நாம் வேதாகமத்திலே குறிப்போம். எலியாவுடைய காலகட்டத்திலே எசபெல் ராணி, ஆகாப் ராஜா, கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள் அந்த காலகட்டத்தில். இதான் 3-fold யூனியன், வேதாகமத்திலே இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. எசபெல் ராணி அவங்க ஒரு ஸ்திரீ, அவர்கள் தேவனுக்கு விரோதமாக தேவனுடைய தீர்க்கதரிசிகளை கொலை செய்கிறார்கள். அப்போது அது போப் மார்க்கத்துக்கு உதாரணமாக இருக்கிறது. போப் மார்க்கம் இசபெல். ஆகாப் என்பது ராஜா. ஆகாப் ராஜா நம்ம அனைவருக்கும் தெரியும். அவர் நார்தன் கிங்டம், வட ராஜ்யத்தை, வட இஸ்ரேலை அவர் அரசாட்சி செய்தார். அப்பொழுது அவர் 10 ராஜ்யங்களை ஆண்டார். வடதிசை என்பது 10 ராஜ்யம், தென் திசை 2. அப்போ 10 நாட்டுகள் கூட்டமைப்புக்கு இவர் ஒரு முன்னோடியாக இவர் இருக்கிறார். ஆகாப் இவர் முன்னோடியாக 10 நாடுகள் கூட்டமைப்புக்கு இருக்கிறார். இது யூஎன், ஐக்கிய நாடுகளை குறிக்கிறது. அடுத்து ஃபால்ஸ் ப்ராஃபிட், கள்ள தீர்க்கதரிசி. தேவன் தீர்க்க தரிசனத்தை அமெரிக்க தேசத்திற்கு கொடுத்து உலகம் முழுவதற்குமாக சொன்னார், உண்மையான தீர்க்கதரிசியாக. ஆனால் எப்பொழுது 1844 அவர்கள் கொடுக்கப்பட்ட சத்தியத்தை நிராகரித்தார்களோ அவர்கள் வேதாகம தீர்க்க தரிசனத்திலே கள்ள தீர்க்கதரிசிகளாக அவர்கள் மாறினார்கள். வெளிப்படுத்தல் 16:13. அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைக்கொப்பான 3 அஸ்தாவிகள் புறப்பட்டு வந்தன. வலு சர்ப்பத்தின் வாய், வலு சர்ப்பம் இங்கே யூஎன், மிருகம் பேப்பசி, கள்ள தீர்க்கதரிசி அமெரிக்கா. இதுதான் 3-fold யூனியன். இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இவர்கள் இப்பொழுது சேர்ந்து விட்டார்கள். உலகம் முழுவதுமாக இவர்கள் சேர்ந்து விடுவார்கள். இந்த 3 பேரும் இப்பொழுது தான் சேர்ந்திருக்கிறார்கள். உலகம் முழுவதும் எப்பொழுது இந்த நியாயராசிரியர் சட்டம் வரும்போது அப்பொழுது இந்த 3-fold யூனியன் வில் பி கம்ப்ளீட்டட். இவர்கள் ஒற்றுமையாக இவர்கள் சேருகிறார்கள். அப்பொழுது என்ன ஆகும்? 17:13 நான் வாசிக்கிறேன். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள், இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். இவர்கள் யார்? இவர்கள் யூஎன், அமெரிக்கா, இந்த நாடுகள், உலகம் முழுவதுமாக இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இவர்கள் தங்கள் வல்லமையை அமெரிக்காவுக்கு கொடுக்கிறார்கள். 14வது வசனம். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். என்னதான் செய்தாலும் கடைசி காலத்தில் அவர்கள் தேவனுக்கு விரோதமாக 144,000 பேருக்கு விரோதமாக இருப்பார்கள். தேவனை உண்மையை தொழுது கொள்கிறதுக்கு விரோதமாக செல்வார்கள். ஆனால் தேவனும் அவரை சேர்ந்த ஜனங்களும் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று இந்த வசனம் நமக்கு சொல்கிறது. இவர்களுக்கு வல்லமை, இந்த போப் மார்க்கத்துக்கு அவங்க அதிகாரத்தை கொடுப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வல்லமை எப்படி இவர்களுக்கு வருகிறது என்பது நமக்கு தெரியும். இது தானியேல் புஸ்தகத்திலே இந்த 11ஆம் அதிகாரத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். தானியேல் 11:43 42 நாம் வாசிப்போம். அவன் தேசங்களின் மேல் தன் கையை நீட்டுவான், எகிப்து தேசம் தப்போதில்லை. அப்போ உலகம் முழுவதுமாக நியாயராசிரியர் சட்டம் வந்த பிற்பாடு இந்த 3-fold யூனியன், இவர்கள் மூவரும் இணைந்து விட்ட பிற்பாடு என்ன ஆகும் என்றால் 43. எகிப்தினுடைய பொன்னும் வெள்ளியுமான ஐஸ்வர்யங்களையும் உச்சிதமான எல்லா வஸ்துக்களையும் ஆண்டு கொள்வான். எகிப்தினுடைய உலகத்தில் இருக்கிற எல்லா வஸ்துக்களையும் யார்? போப் மார்க்கம் ஆண்டு கொள்ளும். லீபியரும் ஏத்தியோப்பியரும் அவனுக்கு பின் செல்வார்கள். இங்கே 2 பேர்களை குறிக்கப்பட்டிருக்கிறது, லீபியர், எத்தியோப்பியர். இந்த லீபியர் யார்? எத்தியோப்பியர் யார்? இந்த லீபியர் என்பது வேதாகமத்தில் நீங்கள் எங்கே எடுத்து பார்த்தாலும் இவர்கள் எகிப்துக்கு விரோதமாக செல்வார்கள். எகிப்துக்கு விரோதமாக தான் இவர்கள் இருப்பார்கள். இவர்கள் இந்த லீபியர் என்ன செய்வார்கள் என்று வரலாற்றில் நாம் படிக்கும்போது நமக்கு தெரியும். இவர்கள் இந்த எகிப்துக்கு விரோதமாக டனல்ஸ்,
அனைத்து குகைகளை கட்டுவார்கள், எப்படியாவது இந்த எகிப்தை வீழ்த்தி விட வேண்டும் என்று இந்த லீபிய ராஜாக்கள் அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் ஒருபோதும் அவர்கள் அப்படி செய்தது கிடையாது. ஒருபொழுதும் அவர்கள் இந்த எகிப்தை வீழ்த்த முடியவில்லை. அப்போ இந்த லீபியர் என்பது யாரை குறிக்கிறது என்றால், சின்ன ராஜ்யங்கள், புவர் நேஷன்ஸ், அதாவது ஏழ்மையான ராஜ்யங்கள். இந்த சின்ன சின்ன நாடுகள் இருக்கிறது, அந்த சின்ன சின்ன நாடுகள் அமெரிக்காவுக்கு விரோதமாக தான் இருக்கும், இங்கே ஐக்கிய நாடுகளுக்கு விரோதமாக தான் இருப்பார்கள், ஆனால் அவர்களாக ஒன்றும் செய்ய முடியாது. அதான் லீபியர்கள். இது எரேமியா 46:8-9 வாசிப்போம். எரேமியா 46:8-9. 46 1-2 பாருங்க. புறஜாதிகளுக்கு விரோதமாக எரேமியா தீர்க்கதரிசிக்கு உண்டான கர்த்தனுடைய வசனம். 2வது வசனத்தில் எகிப்தை குறித்து, இப்போ எகிப்தை குறித்து பேசுகிறாங்க. எகிப்து என்பது உலகம் முழுவதற்கும் உப்பாக இருக்கிறது. இப்படி 46ஆம் அதிகாரத்தில் எரேமியா இந்த எகிப்தை குறித்து பேசும் பொழுது வசனம் 8-9 பாருங்க. எகிப்தியனே பிரவாகத்தை போல் புரண்டு வருகிறான். பிரவாகம் என்பது நியாயராசிரியர் சட்டப்போ புரண்டு வருகிறான். அவனே அலைகள் மோதி அடிக்கிற நதிகள் போல எழும்பி வருகிறான். நான் போய் தேசத்தை மூடி நகரத்தையும் அதில் குடியிருக்கிறவர்களை அழிப்பேன் என்றான். குதிரைகளே போய் ஏறுங்கள், ரதங்களே கடகட என்று ஓடுங்கள். பராக்கிரமசாலிகளும் கேடகம் பிடிக்கிற எத்தியோப்பியரும் பூத்தியரும் வில்லை பிடித்து நான் இருக்கிற லீத்தியரும் புறப்பட்டு வருவார்கள். இங்கே லீத்தியர் என்று இருக்கிறது, லிபியர் தான். அது நீங்கள் ஆங்கிலத்தில் வாசிக்கும்போது இது 2 லிபியா என்று கொடுக்கப்பட்டிருக்கும். ஏத்தியோப்பியர், லிபியர், எத்தியோப்பியர், லிபியர் 2 பேரும் இங்கே வருகிறார்கள். அப்போ முதலாவது இவர்கள் என்ன செய்வார்கள், தங்களால் எதுவும் செய்ய முடியாது. இந்த புவர் நேஷன்ஸ், இந்த வறுமையில் இருக்கிற ராஜ்யங்கள் எதுவும் செய்ய முடியாது. அதனால் தங்களுடைய இராணுவ பலத்தையும் தங்களுடைய எக்கனாமிக் ஸ்ட்ரென்த், மிலிட்ரி ஸ்ட்ரென்த், பொருளாதார வல்லமையும் இராணுவ வல்லமையும் அவர்கள் போப்புக்கு இவர்கள் கொடுத்து விடுவார்கள். அதனால் இவருக்கு வல்லமை கிடைக்கிறது. எசேக்கியல் 38:5 ஒரு வசனம் வாசிச்சிடலாம். எசேக்கியல் 38:5. 38:5. அவர்களோடு கூட பெர்சியரும் எத்தியோப்பியரும் லிபியரும் இருப்பார்கள். அவர்கள் எல்லாரும் கேடகம் பிடித்து தலை சீராவை தரித்திருப்பார்கள் என்று இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே இதில் தெளிவாக எத்தியோப்பியரும் இங்கே அதாவது லீபியரும் இருப்பார்கள் என்று இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. லீபியர். அப்போ அடுத்து சொல்லப்பட்டிருக்கிற கூட்டம் என்னவென்று நாம் பார்க்கணும். லீபியர் என்பது அவர்கள் புவர் நேஷன் என்று நாம் பார்த்தோம், வறுமையில் இருக்கக்கூடிய ராஜ்யம் என்று நாம் பார்த்தோம். அடுத்து எத்தியோப்பியர் என்பது, எத்தியோப்பியர் யாரை குறிக்கிறார்கள் என்றால், அவர்கள் பணம் மிகுந்த ஒரு நாடுகள், அநேக செல்வம் மிகுந்த நாடுகள். அந்த நாடுகளும் என்ன செய்ய முடியாது, இவர்களுக்கு எதிர்த்து போராட முடியாது. அப்போது இந்த வல்லமை அனைத்தும் கைக்கு வந்த பிற்பாடு தான் சட்டம் செய்யப்பட வேண்டும். இந்த வல்லமை அனைத்தும் போப் கையில் வரும். அப்பொழுது போப்புக்கு வல்லமை வரும். என்ன வர இருக்கிறது, ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட். அப்பொழுது போப்பின் அடியில் ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட், ஒன் வேர்ல்ட் கரன்சி, ஒரே ராஜ்யமாக இருக்கும். உலகம் முழுவதும் ஒரே ராஜ்யமாலும் ஒரே கரன்சி, ஒரே இந்த நோட்ஸ் அச்சடிக்கிறது அப்பொழுது தொடங்கும் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தல் 13:15. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்திற்கு ஆவியை கொடுக்கும்படிக்கு அதற்கு சத்தம் கொடுக்கப்பட்டது. இங்கே பவர் கம்ஸ் வேர்ல்டு வைட். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த மிருகத்திற்கு இந்த ஐக்கிய நாடுகள், அமெரிக்கா, இது அனைத்தும் இந்த வல்லமையை கொடுத்து விட்ட பிற்பாடு என்ன ஆகும் என்றால், இந்த வல்லமை உலகம் முழுவதுமாக இதை ஆளும்படி கொடுக்கப்பட்டது. அதான் 16. அது சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள், உலகம் முழுவதுமாக 16 வருஷத்தில் வாசிக்கும்போது நமக்கு தெரியும். உலகம் முழுவதுமாக இந்த சக்தி, இந்த வல்லமை வந்த பிற்பாடு தான் இது நடக்கும். அந்த மிருகத்தின் முத்திரை 17வது வசனம் 13வது அதிகாரம். அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்து கொள்கிறவன் தவிர வேறு ஒருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அம்மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கமாக இருக்கிறது. அதனுடைய லக்கம் 666. அப்போ இங்கே நாம் தெளிவாக பார்க்க முடியாது. எப்பொழுது அமெரிக்காவில் நியாயராசிரியர் சட்டம் வரும்பொழுது அமெரிக்காவில் மாத்திரமே இந்த பிரச்சனை இருக்கும். அது எப்பொழுது ஐக்கிய நாடுகள் உலகம் முழுவதுமாக கட்டளையாக மாறுகிறதோ, அது
உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய இக்கட்டு காலம். கொலை செய்கிறதற்காக இந்த இரண்டாவது ஆசிரியப்பு சட்டம் வருகிறது. முதலாவது அமெரிக்காவில் வரும்பொழுது இந்த உயிர் சேதம் எதுவும் இருக்காது. ஆனால் இரண்டாம் ஆசிரியப்பு வரும்பொழுது உயிர் சேதம் இருக்கும். கிரேட் கான்ட்ரவர்சி 604. Fearful is the issue to which the world is to be brought. The powers of earth uniting to war against the commandments of God will decree that all, both small and great, rich and poor, free and bond, shall conform to the customs of the church by observance of the false Sabbath. மிக பயமாக இந்த காரியம் உலகத்திற்கு முன்பாக வைக்கப்படும். இந்த சட்டம் கொண்டு வந்த பிற்பாடு அந்த பொய்யான ஆசரிப்பை அவர்கள் வணங்கும்படி அவர்கள் கட்டாயம் செய்வார்கள். All who refuse compliance will be visited with civil penalties. முதலாவதாக அது எப்படி ஆரம்பிக்கும் என்றால் ஒரு சின்ன சின்ன தண்டனையாக ஆரம்பிக்கும். ஆனால் எப்பொழுது அது யூஎனாக வந்து பெரிய பிரச்சனையாக மாறுகிறதோ, and it will finally be declared that they are deserving of death. முடிவில் இந்த ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் யாரெல்லாம் இந்த சட்டத்தை ஆசரிக்கவில்லையோ அவர்களுடைய உயிரை எடுக்கிற வரைக்கும் எடுக்க வேண்டும் என்று இவர்கள் எத்தனிப்பார்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பவர்ஸ் ஆஃப் எர்த், கிரேட் கான்ட்ரவர்சி 604ல் ஃபியர்ஃபுல் இஸ் த இஷ்யூ டு விச் த வேர்ல்ட் வில் பி brought, த பவர்ஸ் ஆஃப் எர்த் யுனைட்டிங். உலகத்தில் இருக்கிற வல்லமைகள் தங்களை இணைக்கிறார்கள். யார் இந்த வல்லமைகள்? அமெரிக்கா, பேப்பசி, யுனைடெட் நேஷன், 3-fold யூனியன். இவர்கள் தங்களை ஒன்றாக இணைக்கிறார்கள். அப்பொழுது வெளிப்படுத்தல் 16-13 இவர்கள் ஒன்றாக இணைகிறார்கள் என்று நாம் அனைவருக்கும் தெரியும். அப்பொழுது இந்த ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்தில் இருக்கிறது எப்படி மாறும் என்றால் ஒரு கொலை செய்கிற ஒரு கட்டளையாக இது மாறும். அப்பொழுது ஹிஸ்ட்ரி வில் ரிப்பீட் என்று நாம் புரிந்து கொள்வோம். ஹிஸ்ட்ரி என்பது வரலாறு மறுபடியுமாக நடந்து கொண்டிருக்கு. எப்படி 1860 வருட காலங்களில் என்ன நடந்ததோ அது மறுபடியுமாக போப் மார்க்கம் செய்ய இருக்கிறது. ஆனால் இவர்கள் இப்படியே இருக்க மாட்டார்கள், இவர்கள் அழிவார்கள். இந்த வல்லமை அனைத்தையும் போப் மார்க்கத்திற்கு கைக்கு இவர்கள் கொடுத்து விடுவார்கள். ஆனால் எப்பொழுது இந்த வாதைகள் ஆரம்பிக்கிறதோ அப்பொழுது இந்த வாதைக்கு காரணம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அவர்கள் சொல்லும் பொழுது இந்த கட்டளைக்கு யாரெல்லாம் விரோதமாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையுமே கொலை செய்ய வேண்டும் என்று இந்த சட்டம் வெளிவரும் பொழுது அனைவரும் தேவனுடைய ஜனங்களை கொலை செய்வதற்காக தேடுவார்கள். அவர்களை கொலை செய்யும் போது கூட என்ன ஆகும் என்றால் அவர்களுடைய வாதை அவர்களை விட்டு நீங்காது. அப்பொழுது அவர்கள் புரிந்து கொள்வார்கள், நம்முடைய அதிகாரத்தை நாம் தவறான கையில் கொடுத்து விட்டோம் என்று அவர்கள் நினைப்பார்கள். வெளிப்படுத்தல் 17-16-17 பாருங்கள். அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மேகதான் எனப்பட்ட இடத்திலே அவர்களை எட்டி சேர்த்தான். 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெருஞ்சத்தம் பிறந்தது. இது நாம் அனைவருக்கும் தெரியும். 7ஆம் வாதை, அதுக்கு முன்னாடி 6ஆம் வாதை. இங்கே நாம் பார்க்கும் பொழுது இங்கே தெளிவாக அவர்களுக்கு விரோதமாக அவர்கள் எழும்புவார்கள். அந்த அதிகாரத்தை தவறான கையில் ஒப்பு கொடுத்து விட்டோம் என்று அவர்கள் எழும்புவார்கள். இப்பொழுது நாம் என்னத்தை படிக்கிறோம் என்றால் வூண்ட் ஹீலிங். எப்பொழுது இந்த மிருகத்திற்கு காயம் ஏற்பட்டது, எப்பொழுது சுஸ்தமாக்கப்பட்டது? 1989 என்கிற ஆண்டை தியானித்து வருகிறோம். 1989 ஆரம்பித்தது. உலகம் முழுவதுமாக ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வரும்பொழுது அந்த காயம் முழுவதுமாக சுஸ்தமாக்கப்பட்டு மறக்கப்பட்ட வேசி 70 வருடம் மறக்கப்பட்ட வேசி மறுபடியுமாக தன்னுடைய வேலையை செய்ய இருக்கிறது. நாம் ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் இருக்கிற தகப்பனே, இந்த நாளைக்கு கிருபையை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. சென்று போன நாட்கள் முழுவதுமாக எங்களை பாதுகாத்து வந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா, கிருபையின் காலம் மிக வேகமாக முடிவடைய இருக்கிறது பிதாவே. தீர்க்க தரிசனங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். தெளிவாக ஒரு சிறு குழந்தை கூட அந்த ரட்சிப்பை அடைவதற்காக நீர் இந்த காரியங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இதை தெளிவாக நாங்கள் படித்து புரிந்து கொண்டு எங்களை நாங்கள் மாற்றிக்கொண்டு உம்முடைய சக்தியை பெற்று உம்முடைய குணாதிசயத்தை பெற்று ரட்சிக்கப்படுகிற ஒரு கூட்டத்தில் நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை தாரும் பிதாவே. இதை நாங்கள் கேட்டு நாங்கள் மட்டும் வைத்துக்கொள்ளாமல் இதை பிறருக்கும் இந்த சத்தியங்களை சொல்வதற்காக எங்களுக்கு வழிவாய்ப்புகளை ஏற்படுத்தி அருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் பிதாவே.
எங்களுக்கு பின்மாறின அனுபவத்தை கொடும் பிதாவே. இப்போ கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சிந்தையை எங்களுடைய சபைகளுக்கு கொடுத்தரலும் பிதாவே. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.